உஷா சாப்பிடவா? கைலாஷ் சாப்பிட்டானாமா? சாப்பிட்டான். அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு பசியெல்லாம் மறந்து போயிடுது. உஷா, நீ ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. ஆமா உஷா, அம்மா சொல்றது கரெக்ட். நாளாக நாளாக எல்லாம் சரியா போடுமா? எங்கப்பா, நாளாக நாளாக பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அடிச்சு சொல்றேனோ அதைத்தான் இவன் விழுந்து விழுந்து செய்யறான். தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அவன் அப்பாவோட பேசாத, அவர் சொல்றதை கேட்காதன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அப்படியே விட்டுற வேண்டியதானே? புரிய வேண்டிய வயசுல எல்லாம் புரியும்ல. அப்படியே விட்டுற முடியாதுப்பா. ஒருவேளை புரிய வேண்டிய வயசுல எதையும் திருத்திக்க முடியாம கூட போகலாம்ல. நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியலம்மா. எனக்கு என்னமோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ அதிகமா கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படுறியோன்னு தோணுது. இல்லம்மா, நீ தவ்ளோ தூரம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமா என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? போன் பண்றான்ப்பா. யாருக்கு? வேற யாருக்கு? ஆதி வீட்டுக்கு தான். அவன் அம்மா போன் எடுத்திருக்காங்க போல இருக்கு. பாட்டி பாட்டின்னு உருகுறான். நான் அவனை கவனமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது என்னையே ஏமாத்த ட்ரை பண்றான். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடியுமா? கைலாஷ போர்டிங் ஸ்கூல்ல படிக்க வைக்க போறேன். ஹாஸ்டலா? என்னங்க, நாமெல்லாம் இங்க இருக்கும்போது அவனை எதுக்கு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும்? இங்க இருந்து அவன் உருப்படவே மாட்டாமா. அந்த ஆதியும் அவன் அம்மாவுமா சேர்ந்து எனக்கு எதிரா என் பையனை திசை திறப்ப எப்படியும் முயற்சி பண்ணுவாங்க. அது சரிம்மா, கைலாஷ பக்கமா உன்னால இருக்க முடியுமா? இருந்து தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்ததுன்னா எப்படியும் இருப்போம் இல்லப்பா. இட்ஸ் ஓகே. வாரம் ஒரு நாளோ 2 நாளோ எப்ப தோணுதோ போய் அவனை பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். நீ முடிவே பண்ணிட்டியா? ஆமாம்மா, நாளைக்கு அவனை ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். உஷா, ஐ ஹவ் டிசைடட் பா. இனிமே இதை பத்தி எந்த டிஸ்கஷனும் வேண்டாம். போனை லாக் பண்ணி வைங்க. மறுபடியும் ஆதி வீட்டுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாலும் பண்ணுவான். சரி, சாப்பிடவா? எனக்கு வேண்டாம். அபி, 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 வாங்க. அபி இங்க இருக்கியா? என்ன அபி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா, உட்காருங்களேன். ஐயா, நான் உட்காரத்துக்கெல்லாம் வரலம்மா. என்ன எங்க நிம்மதியா இருக்க விடுறான் என் புள்ள பாஸ்கர். போய் அபிய பாத்துட்டு வா, அபிய பாத்துட்டு வான்னு கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா தள்ளி விட்டுருக்கான். நான் உன்னை பார்த்துட்டு போய் அபி நல்லா இருக்கான்னு அவங்கிட்ட போய் சொன்னாதான் அவனுக்கு மனசே ஆறும். குழந்தை எப்படி இருக்கா? குழந்தையதான் நீ பாக்குறியே, பாரு பாரு. என்னதான் இருந்தாலும் அவன் அப்பாவும் நானும் சோறுட்டி வளர்த்தாலும் தாய் வளர்க்குற மாதிரி ஆகுமா? என்னப்பா? என்ன அபி, கடைசி வரைக்கும் உங்க அம்மா வீட்டுக்கே வரல போல இருக்கே. இல்ல இப்படி ஒரு நெஞ்செழுத்தத்தோடையா கல்மனசோட இருப்பாங்க? என்ன வேணா எடுத்துக்கோமா, ஏதோ வாய் பேசுவேன், ஆனா என் மனசுல சுத்தமா எதுவும் கிடையாது. வெளியில அலமேலுனா கெட்டவன்னு பேரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலைவிதி. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். என்ன ஆபீஸுக்கு கிளம்புறியா? என்ன அபி, உன் ஆபீஸ் தானே, எப்ப போனா என்ன? உன்னை யாரு கேட்க போறா? அப்படியெல்லாம் அலட்சியமா இருக்க முடியாது. நாம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்துதான் நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் இருப்பாங்க. நாமளே அலட்சியமா இருந்தா நம்ம ஸ்டாஃபும் அப்படித்தானே இருப்பாங்க. நீ இந்த வீட்டுல பொறுப்பாதான் இருக்க, ஆனா மத்தவங்க எல்லாம் அப்படியே இருக்காங்க. வீடு வேற ஆபீஸ் வேற. எல்லாம் ஒண்ணுதான் அபி, பாவம் நீ தான் கிடந்து கஷ்டப்படுற. நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். என்ன அபி, நீ ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்?
இந்த பாரு, நான் தோசை சுட்டு தரேன், நீ இருந்து சாப்பிட்டு போ. இல்லங்க வேண்டாங்க. ஐயோ இல்ல அபி, குழந்தையும் சரி நானும் சரி உன்னை பாக்குற அவசரத்துல சாப்பிடாமே வந்துட்டோம். நம்ம 3 பேருக்கு சேர்ந்து தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம், அப்புறமா இல்ல, கிளம்பு. வேண்டாம். இரு, 2 சொன்னா நிமிஷத்துல கேளுங்க. கொண்டு வந்துருவேன். நீ ஐயோ, குழந்தைய வேண்டாம் பாத்துட்டு நான் தோசை சொல்றேன்ல. அம்மா இடிச்சுட்டு இருப்ப. இரு வந்துட்டா, இரு இரு இரு. ஐயோ. அப்புறம் எப்படி இருக்க? ஆப்பிள் வேணுமா? வேணுமா? இந்தா. வா கற்பகம், என்ன ஆட்டோலயே குந்தின்னு கிடக்குற? நான் வரல, நீ போயிட்டு வா. வா இறங்க சொல்றேன். நான் வரல வள்ளி. இறங்க சொல்றேன். நீ போய் ஆனந்தி ஜாதகத்தை வாங்கிட்டு வா. நான் இங்கேயே வெயிட் பண்ணி. ஏம்மா ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ண முடியாதுமா. இப்பவே டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் சவாரி போயானோம். ஒரு 5 நிமிஷம் பா. ஐயா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுமா, ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ண முடியாது. காசை கொடுமா, நான் போறேன். உள்ள வா. எம்மா நேரம் இப்படி வெயிலே நின்னு கிடப்ப. உள்ள வாங்குறேன்ல. நான் இங்கேயே நிக்கிறேன், வீட்டுக்குள்ள வர மாட்டேன். ஐயோ, அந்த திணியிலையாவது வந்து குந்து. வா வா சொல்றேன், வா. நீ உள்ள வர வேண்டாம், வா. நீ போ, நான் வரல, இங்கேயே நிக்கிறேன். போருமா? என்ன வேணும்? என்னம்மா? சாப்பிடு. அம்மா அம்மா. சரி சரிம்மா. அபி கண்ணு. ஆயா வாங்க ஆயா. நீ கொஞ்ச நேரம் இங்க உட்காரு, இத வந்துடுறேன், பிடிச்சுக்கோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்ணு. வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல அபி கண்ணு. ஆனந்தியோட ஜாதகத்தை வாங்கின்னு போலான்னு வந்தோம். வந்தோம். அம்மா அம்மா கோவமா இருக்காங்களா? அபி இந்தா. அட சம்மந்தியம்மா வந்திருக்காங்க. அட இந்தம்மா வந்திருக்காங்க. எங்கங்க போனீங்க? இவ்வளவு நாளா ஆளைய காணோம். அபி இந்த தோசை சாப்பிடு. அம்மா அம்மா அம்மா, ஏம்மா இங்கே நிக்கிற? அம்மா உள்ள வாம்மா. இது பாரு, என் மேல ஒரு கோபம் இருக்கலாம், ஆனா இது உன் வீடுமா. உள்ள வாம்மா. வாம்மா வாம்மா, உள்ள போலாம் வாம்மா. உன் வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு என்னம்மா தயக்கம்? வாம்மா உள்ள போலாம், வா. சம்மந்தியம்மா ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, 2 தோசை சுட்டு போடுறேன், சாப்பிட்டு போங்க. நான் ஒன்றும் பண்ணலம்மா. வாமா. அம்மா 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 வான்னு சொல்றேன்ல, வாமா. அம்மா நில்லுமா. அம்மா அம்மா. ச்சே. ஆயா, நான் ஒன்றும்
அபி என்ன அபி உங்க அம்மா இப்படி கோச்சிட்டு போறாங்க? நான் யதார்த்தமா வந்ததை உங்க அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ? நீங்க கிளம்புங்க. என்ன அபி நீ இப்படி சொல்ற? நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். சரி, முதல்ல இந்த தோசையாவது பிச்சு வாயில போட்டு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. என்ன அபி நீ உன் உடம்ப போட்டு இப்படி கெடுத்துக்கிறியே? நீ சாப்பிடு. நான் ஐயோ, கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. இது பாரு அபி, நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்காத. உங்க அம்மா ஏதோ கோவமா போறாங்க. நான் போய் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு ஐயோ, வந்து. எதுவுமே வேணாங்க, நீங்க கிளம்புங்க, அதுவே போதும். நிஜமாவே என்ன கிளம்ப சொல்றியா? நான் உனக்கு தோசை ஆசாசியா சுட்டு கொண்டு வந்தேன், அதை ஐயோ வேண்டாங்க. சரி, எனக்கு தோசை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சரி சரி, நீ கோச்சுக்காத, நீ டென்ஷன் ஆகாத. நான் தோசை எங்கேயே வச்சுட்டு போயிடுறேன். எந்திரிடா, வாப்பா வா. என்ன பண்றது? யார் யாரோ பண்ற தப்புக்கெல்லாம் நீ என்ன கோச்சுக்கிற அபி? நான் ரொம்ப நல்லவ. சரி, நான் வரேன். இந்தா அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. டாட்டா அபி அம்மாவுக்கு. அபி அம்மாவுக்கு டாட்டா டாட்டா. வர அபி, சாப்பிட்ரு அபி. என்ன ஆத்தாளுக்கும் மகளுக்கும் நல்லா முட்டிக்குச்சு. இது அப்படியே அணைய விடாம ஊதி பெருசாக்கிடணும். அதெல்லாம் இந்த அலமேலுக்கு சொல்லியா தரணும். அசத்திருவா அசத்தி. டேய் கண்ணா, இங்க பாரு, இப்படியே ஒன்ன வச்சு அவளை அப்படியே கவுத்துறேன். நீ இருக்க, எனக்கு அது போதும். வாடி, எங்கிட்ட தானே வரணும், அப்ப வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மாவும் இப்பதான் வரணுமா? ச்சே. இந்தாங்க. வாடா. போக போக பிடிக்கும், வா. எனக்கு கால் வலிக்குது, நடக்க முடியல. இப்போ ஓகேவா? ஓகே. கைலாஷ், நீ குட் பாய் தானே? அம்மா சொல்றதெல்லாம் கேப்ப தானே? நீ இனிமே இந்த இடத்துல தான் இருக்க போற. இங்கயா? இங்கதான். எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இங்க உன்ன மாதிரி எத்தனை பசங்க படிக்கிறாங்க தெரியுமா? நீ ஜஸ்ட் 2 days இந்த இடத்துல இருந்தேன்னா போதும், உனக்கு இது அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்ப. அவ்வளவு நல்ல இடம்டா. அம்மா என்ன விளையாடவே விட மாட்டாங்க. யார் அப்படி சொன்னா? நீ உன் ஆசை தீர டெய்லி இங்க விளையாடலாம். பிஸ்கட் சாக்லேட்லாம் தர மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லடா. அம்மா உனக்கு என்னென்னலாம் தரேனோ, என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கறேனோ அது எல்லாம் இங்க உனக்கு கிடைக்கும். ஓகே? அம்மா டிவில டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பார்க்க விட மாட்டாங்கம்மா. அது ஒண்ணுதான் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வீட்டுக்கு வருவல, அப்போ ஆசை தீர நிறைய டாம் அண்ட் ஜெர்ரி பாத்துக்கோ. நான் பக்கத்துல படுத்தாதான் தூங்குவேன். தெரியும்டா, அம்மாக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன். புரிஞ்சுக்கூடா கண்ணா? நீயும் இங்க ஒரு நல்ல பிள்ளையா படிச்சு நல்ல பேர் வாங்கணும். ஓகே? அப்பப்போ வந்து உன்னை பார்க்கும்போது உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஓகே? சமத்து. வா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க. மேடம், என் பேர் உஷா. போன்ல என் பையன் கைலாஷ் இங்க சேர்க்கறத பத்தி உங்ககிட்ட பேசியிருந்தேன். உட்காருங்க. தேங்க்யூ.
வா இப்படி உட்காரு. உட்காருமா. அம்மா நாங்க உட்காந்துக்கிட்டா? அங்கேயா? சரி போ. இந்தாங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ணிட்டு மேடமை பாருங்க. மே ஐ borrow this? மேடம் உங்க பையன் ஓடுறான். ஐயோ மேம் ஜஸ்ட் 1 minute. கைலாஷ் 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 ஐயோ எங்க போயிட்டான்? சார் சார் ஒரு நிமிஷம் சார், இங்க ஒரு சின்ன பையனை பாத்தீங்களா? ரொம்ப சின்ன பையங்க, இப்பதான் வெளில ஓடி வந்திருப்பான். சின்ன பையனா? நான் பார்க்கலையேம்மா. அண்ணா நகர் வருமா? வரும்பா. எங்க போனா? ஆதித்யா பில்டர்ஸ் ஆதி வீட்டுக்கு போகணும். அவர் வீடு எங்கப்பா இருக்கு? சிந்தாமணி தெரியுமா? தெரியாதப்பா. வாங்க நான் சொல்றேன். கைலாஷ் அங்கிள் வண்டி எடுங்க, போங்க போங்க. ஒட்ட நில்லு. கைலாஷ் ஏய் கைலாஷ் நில்லு. ஆட்டோ வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க, குயிக். அங்கிள் ஃபாஸ்டா போங்க. ஃபாஸ்டா போனா 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். ஐயோ அந்த அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடா போகுது, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களே ப்ளீஸ். சரிம்மா. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆ